சொல்ல மாட்டேன். சுவிசேஷத்தை நம்ம எதுக்காக நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா சர்ச் growth. இப்போ வர நான் பிலீவர் தான் நாளைக்கு பிலீவரா மாறுவான். அந்த பிலீவர் தான் நாளைக்கு ஃபெல்லோஷிப்ல பங்கு பெற்று டிசைபிளா வந்து மாறுவான். அந்த டிசைபிள் தான் நாளைக்கு வந்து சர்வன்ட் ஆஃப் காட். அவனோட அழைப்பை தெரிந்து அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டே இருக்குது, ஒரு ரொட்டீன் நடந்துட்டே இருக்குது. ஆனா இப்போ உள்ள பெருங்கூட்ட சபைகள் நம்ம பாக்குறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போறதை நம்ம பார்த்துட்டோம். தி ஆல் ஜஸ்ட் என்டர்டைனிங் த்ரூ VBS. அதனாலதான் ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு சுவிசேஷர்களும், ஒவ்வொரு போதகர்களும் எந்த இடத்துல போய் மெசேஜ் கொடுத்தாலுமே சரி, எந்த இடத்துல ஊழியம் பண்ணாலுமே சரி, அந்த சபை, அந்த ஊழியம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகுதா இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகுதான்றதை பார்க்கணும். அவங்களுடைய மிஷன், அவங்களோட தரிசனம் என்னது, அவங்களோட ஆத்ம பாரம் என்னது, அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களா இருக்கிறார்கள், திருத்துவத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, ரட்சிப்புல தெளிவா இருக்கிறாங்களா, இல்ல வேதாகம சத்தியத்துல வந்து சத்தியத்தின்படி சபையை நடத்துகிறார்களா, இது எல்லாமே நம்ம வந்து கேட்கணும். நம்ம என்னன்னா ஐயா இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் இருக்குது வந்துருங்க, ஓகே வந்துடுறேன், இத்தனை பேர் வராங்களா, ஓகே